பார்த்து வருகிறோம். 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட தாவேக மாவட்ட செயலாளர்களிடம் தொலைபேசி மூலம் தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவ்னீத். நவ்னீத், விவரங்கள். மோனிஷா, கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய நகர்வுகளை தமிழக வெற்றி கழகமும் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த சம்பவம் குறித்து கடந்த வாரம் வீடியோ வெளியிட்டு தனது துக்கத்தை தெரிவித்திருந்த நிலையில் அதன் பிறகு தொடர்ச்சியாக தனது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் கரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருடன் விஜய் தொலைபேசி மூலம் விரிவாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் கரூரில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திப்பது குறித்தும் அங்குள்ள நிலைமை குறித்தும் மாவட்ட செயலாளருடன் விஜய் தொலைபேசி மூலம் பேசியிருப்பதாக அதை குறித்து கேட்டறிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளரிடம் தொலைபேசியில் பேசிய விஜய் தற்போது நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் சரியாகிவிடும், யாரும் தைரியத்தை இழக்க வேண்டாம், நான் உங்களுடன் உறுதுணையாக இருக்கிறேன் என்று அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார். மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேகா தொண்டர்கள் அனைவரும் நேரடியாக சென்று உதவ வேண்டும். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அளித்த அறிவுரையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் உதவியாய் நாம் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் தற்போதைய சூழலில் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எதற்கும் பதிலளிக்க வேண்டாம் எனவும் முழு கவனமும் கரூர் மக்களின் துயரை போக்குவதிலேயே இருக்க வேண்டும் என மாவட்ட செயலாளருடன் விஜய் பேசியிருக்கிறார். நான் தற்போது வரை அந்த துயரத்திலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் வேதனையில் இருக்கிறேன். கரூர் மக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்த பிறகே தான் கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் மற்றும் பணிகள் தொடங்கும் என அவர் மாவட்ட செயலாளரிடம் தொலைபேசியில் பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர்களது மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம். அதுவும் அந்த தீர்ப்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என விஜய் நேற்று மாவட்ட செயலாளருடன் பேசியிருப்பதாக தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நவீன்.